ரிஷபராசி, சிம்ம லக்கணம். சனி மகாதசை நடக்குது. உங்களோட லக்கணத்துக்கு சனி வந்து 12ல மறையிறாரு. ஸோ, அப்ப இந்த மாரி கூற்றுல இந்த சனி தசை உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குமா? உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு சனி தசை உங்களுக்கு 12ல மறைந்தவர் திசைய நடத்துறார். அப்ப 19 வருஷம். இந்த 19 வருஷம் சனி தசை உங்களுக்கு ஸ்லோவா தான் இருக்கும். அப்ப நீங்க வந்து இதுவரைக்கும் வந்து குரு மகாதசையில வாழ்ந்த வாழ்க்கை சனி மகாதசையில இருக்காது. ஆனா, சனி மகாதசையில உங்களுக்கு வந்து இந்த புதன் புத்தி, அதுபோக வந்து உங்களுக்கு சுக்கிர புத்தி, அதுபோக சந்திர புத்தி, அதுபோக வந்து குரு புத்தி இந்த மாரி காலகட்டங்கள்ல நீங்க வந்து உங்களோட பிசினஸ், உங்களோட தொழில், அதுபோக இதுலலாம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ட நீங்க கொண்டு வருவீங்க. மத்தபடி சனி மாதத்துல சனி புத்தி, சனி மாதத்துல உங்களுக்கு வந்து கேது புத்தி, சனி மாதத்துல சூரிய புத்தி, அதுபோக சனி மாதத்துல வந்து உங்களுக்கு ராகு புத்தி, இந்த மாரி காலகட்டங்கள் தான் உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவா இருக்கும். அந்த மாரி காலகட்டங்கள்ல அகலக்கால் வச்சுக்கிடாதீங்க. அவசரப்பட்டு எதுலயும் மாட்டிக்கிறாதீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கணும். மத்தபடி நீங்க வந்து இதுல ஸ்மார்ட்டா நீங்க மேலே ஏறி வரணும். எப்படின்னா, சனி வந்து உங்களுக்கு வந்து மறைந்தவர் திசை நடத்துறாரு. பட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம நெனச்ச உடனே நடக்கும் அப்படின்ற ஒரு கூற்றுக்குள்ள வர முடியாது. ஸோ நீங்க நெனச்சா அது ஒரு 1 மாசம், ஒரு 2 மாசம் சென்று நடக்கிற மாரி ஒரு கூற்ற ஏற்படுத்திருவாரு. ஸ்லோவா இருக்கும். இதுல புதன் புத்தி நடக்கும்போது, இந்த சுக்கிர புத்தி நடக்கும்போது இத கரெக்ட்டா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சிறப்பு. மத்தபடி உங்களுக்கு இந்த கேரியர் இப்ப உள்ள காலகட்டத்துக்கு வந்து நீங்க ராசியோட பலன்கள வச்சு நீங்க அப்டேட் ஆகி வந்துட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களோட ராசியோட அதிபதி வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து டிராவல் ஆகிக்கிட்டே வருவாரு. அவர வைத்து உங்களுக்கு உங்களோட பினான்சியல் இம்ப்ரூவ்மென்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுபோக குரு வேற அதிசாரம் வாங்கும்போது வந்து, அவர் வந்து உங்களுக்கு வந்து லாபாதிபதி ஸ்தானத்தையும், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ஏற்படுத்துவாரு. ஸோ இந்த குரு பயிற்சிய வச்சு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தக்கூடிய விஷயத்த நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கணும். மத்தபடி உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து உங்களுக்கு ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். எதுலயும் அகலக்கால் வைக்காதீங்க. அவசரப்பட்டு அடுத்தவங்கள நம்பி எந்தவித விஷயங்களும் இன்வால்வ் ஆகாதீங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்ற விஷயத்துலலாம் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க. மத்தபடி உங்களோட குரு வக்ர பயிற்சிய வச்சும், உங்களோட அதிபதிய வச்சும் தான் நீங்க பலன்கள்ல இதுக்கப்புறம் டிராவல் பண்ண முடியும். அத தவிர்த்து உங்களோட தொழில் ஸ்தானம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா, இந்த சனியே திசை நடத்தினா கூட, நீங்க நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும். நீங்க மேல ஏறி வந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ இத நினைவில வச்சுக்கோங்க. அதுபோக சனி பகவானோட வழிபாட மாசத்துல 1 நாள் சனி, சனிக்கிழமை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்ப சனியோட தாக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்காது. சரிங்களா?